ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான டேஸ்டியான 2 கேஜி வெயிட் வர ஸ்ட்ராபெர்ரி கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பேக்கரி ஸ்டைலில் ஒரு ஸ்ட்ராபெர்ரி கேக் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். 250 ml கப்பில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு வந்து குவாலிட்டியாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கேக் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் கிடைக்கும். இந்த கேக்கில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே நான் சேர்க்கல. அதுக்கு பதிலாக கேக் ஜெல் தான் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து ஒரு ட்ரையான பவுலில் 8 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இது கூட 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். மில்க் எசன்ஸ் இருந்தால் அது கூட 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை வந்து 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்க சர்க்கரை எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி க்ரீமியாக வரணும். அது வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை எல்லாமே மெல்ட் ஆகிடுச்சு. நான் இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல இந்த 2 கப்பு மைதா மாவை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து கேக் ஜெல் சேர்க்க போகிறோம். நான் இங்கே 2 டீஸ்பூன் அளவுக்கு கேக் ஜெல் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். கேக் ஜெல் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து ஹை ஸ்பீடில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் பீட் பண்ணிக்க போகிறேன். திக்காக வரணும், அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் பீட் பண்ணிட்டேன். பேட்டர் இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதில் வந்து 1/3 கப் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்து திரும்பவும் நம்ம 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிவிட்டு பீட்டர் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதை வந்து மோல்டில் ஊற்றிடலாம். நான் இங்கே 2 கேஜி கேக் பண்ணுறதுனால 10 இன்ச் கேக் பேன் எடுத்திருக்கேன். அதில் பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ஊற்றி பேக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். அதை வந்து 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம். இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு சரியாக 1லேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் ஆகும். லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா டேப் பண்ணிவிட்டு பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கேக் பேக் ஆகிட்டுருக்க டைமில் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே 2.5 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இதில் வந்து வேணுங்கிற அளவுக்கு சுகர் பவுடர் சேர்த்து நம்ம வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். க்ரீம் வந்து ஸ்டிஃப் பீக்ஸாக வரணும். அப்போ தான் கேக்கில் அப்ளை பண்ணும்போது மெல்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. நான் பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கேக்கை 3 லேயராக கட் பண்ணிக்க போகிறேன். கேக் ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு டர்ன் டேபிள் மேலே கேக் போர்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கலாம். அடுத்த லேயரில் வந்து நம்ம க்ரீம் கொடுத்துக்கலாம். நான் இங்கே ஸ்ட்ராபெர்ரி க்ரஷ் எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபில்லிங்காக சேர்த்துக்கிறேன்.
செகண்ட் லேயர் கேக்க வச்சு அதையும் சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லேயர் வந்து க்ரீம் குடுத்துக்கலாம். உள்ள ஃபில்லிங்கா ஸ்ட்ராபெர்ரி க்ரஷ் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம 3 லேயரையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கடைசி லேயர் கேக்க வச்சு அதையும் சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமா க்ரீம் குடுத்து இந்த கேக்க வந்து க்ரம் கோட் பண்ணிக்கிறேன். க்ரம் கோட் பண்ண கேக்க 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில வச்சு செட் பண்ணிட்டு வெளிய எடுத்துட்டு ஃபைனல் கோட்டிங் குடுத்துக்கலாம். ஃபைனல் கோட்டிங் குடுக்குறக்காக நான் க்ரீம்ல கொஞ்சமா பிங்க் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அத வச்சு மேல ஒரு லேயர் கோட்டிங் குடுத்துக்கிறேன். கேக்கோட சைட்ஸ்ல எல்லாமே க்ரீம் குடுத்து கேக்க வந்து லெவல் பண்ணி எடுத்துக்கலாம். சைட்ஸ்ல எல்லாமே க்ரீம் குடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு லைன் பண்ணிக்கிறேன். ஒரு பைப்பிங் பேக்கில் 100 ml நாசில் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே வந்து ஒயிட் கலர் க்ரீம் ஃபில் பண்ணிவிட்டு ரோசட்டா டிசைன் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஒரு பைப்பிங் பேக்கில் சின்ன ஸ்டார் நாசில் போட்டு பிங்க் கலர் க்ரீம் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். அதை வச்சு ரோசட்டா டிசைன் கொடுத்துக்கிறேன். அதே பிங்க் கலர் க்ரீமில் ஒரு 2-3 ட்ராப்ஸ் அளவுக்கு ரெட் கலர் சேர்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு டார்க் கலர் கிடைக்கும். அதை வச்சு இன்னொரு ரோசட்டா டிசைனும் நான் வந்து கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி இப்போ கேக்கோட சைட்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ மேலே ரோசட்டா டிசைன் கொடுத்தோம்ல, அதே க்ரீமை வச்சு கீழே வந்து நான் பார்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்டர்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நியூட்ரல் கிளேஸில் ரெட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதை வச்சு கேக்குக்கு மேலே வந்து டிசைன் கொடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒரு கார்டோ இல்லைன்னா ஒரு ஐசிங் நைஃப் வச்சு நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சுகர் பால்ஸ் வந்து கேக்கோட சைட்ஸ்லலாம் போட்டிருக்கேன். அப்புறமா கடைசியாக நான் வந்து வேஃபர் பட்டர்ஃப்ளைஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து கேக்குக்கு மேலே வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். கடைசியாக ஃபாண்டன்ட்டில் நேம் எழுதி கேக்குக்கு மேலே வைக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான 2 kg வெயிட் வர ஸ்ட்ராபெர்ரி கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த கேக் ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான கேக் வீடியோவில் பார்க்குறேன்.